ஸோ கைஸ் என்ன அப்படின்னா உங்கள் டோக்கன்லாம் வாங்க வேணாம், உள்ளே போய்ட்டு நம்ம ஃபோன் நம்பரு வண்டி நம்பர்லாம் ஆஸ் யூஷுவல் கொடுக்கணும். என்ன அப்படின்னா இங்கேருந்து 8 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து டவர் கிடைக்காதான், எந்த ஏடிஎம்மும் இருக்காது. ஸோ இங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு 5:30க்கு முன்னாடி நீங்கள் கீழே வந்துடணும் அப்படின்னாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டே பண்ணால் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டே பண்ணலை அப்படின்னா 5:30க்கு முன்னாடி இந்த கீழே வரணும். என்னோடய டோக்கன் நம்பர் வந்து 70. ஸோ கீழே வந்துட்டு 70ன்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு இடத்துலையும் 8/5 6/5 பெண்டு கிடையாது. அப்போது என்னது, என்ன கணக்கு இது? 8/6 போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல 5/6 8ன்னு போட்டிருக்கு. என்னன்னு தெரில. சரி போகலாம். அங்கே போய் நின்றுட்டு கால் பண்ணலாம் கைஸ். யாருமே இல்லை, யாருமே இல்லை. என் கூட கீழே 2 கப்புள்ஸ் வந்து என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. வேறு யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், கண்ணுக்கே தந்துடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அங்கே நிப்பாட்டி கால் பண்ணி நான் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இனி 2 நாளுக்கு 2 நாள் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஒரு நெட்வொர்க்கும் இருக்காது. இருந்தால் பார்ப்போம். அப்படி இருந்ததே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் இருக்குது. இங்கே பாருங்க, கீழே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க 9/10ன்னு போட்டிருக்கு. என்ன கணக்கு ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் சில்லுன்னு ஆகுது. மேகமலை 18 கிலோமீட்டர்ஸ். ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, காற்றுல வந்துருக்கு. நிலச்சரிவாக இருக்காங்க, நிலச்சரிவாக இருக்காங்க, அள்ளியிருக்காங்கன்னு தெரில. இந்த கட்டுறாங்கல்ல ஹேர்பின் பெண்ட். வர வர கிளைமேட் அப்படி மாறிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க. இப்போ நம்ம எல்லாருமே எடுத்துக்கோங்க, ஊட்டி மூணார்லாம் போயிருப்பீங்க. ஊட்டி மூணார் போகும்போது இந்த இடத்துல ஆளே இல்லை, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. பாட்டம் கேம்ப். இங்கே ஒரு கடை இருக்குது. ஏதாச்சும் சாப்பிடுவோமா? என்ன இருக்குன்ட்டு சாப்பிட்டு போவோம். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப எப்படி சொல்ல தனியாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம போய் பேசணும், நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்க கீழே போனோம்னாலும் ரொம்ப தூரம், நம்ம இவ்வளோ தூரம் வந்த தூரத்துக்கு இவங்க கீழே போகணும், மேலேயும் இவ்வளோ தூரமாக போகணும்னு எனக்கு தெரியலை. ஸோ இங்கே வந்து காஃபி, அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ், அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு. எவனோ ஃபோன் அடிக்கிறான், எனக்கு யாரும் தெரில. ஸோ மேலே போக போக கூலிங்காக இருக்குது. மேலே வந்து சாரல் அடிக்கும் நல்லா இப்போது அப்படின்னு சொன்னார் அவர். கைஸ் பார்த்தீங்களா, அப்படி யானையோட பூப்பு கிடக்கு. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. யானைக்கு கண்ணில் படுதா நம்ம பார்ப்போம். இப்போ தான் போட்டிருக்கு, இப்போ போடலாம், கொஞ்சம் நாள் ஆச்சு. அதிகாலையில் ஃபஸ்ட் என்ட்ரி வந்துருந்தா பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு இங்கே பாருங்க, ரோட்டில் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். வா 2 பக்கெட்டு மழை தான் கைஸ். இங்கே போகிற இடம் ஃபுல்லாக யானைச்சானியாக கிடக்கு. இங்கே பாருங்கள், கேஸ் யானை எதுவும் வந்துச்சுன்னா வண்டி திருப்பிடலாம், அது ஒரு விஷயம். திருப்பதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இருந்தாலும் பையவே போவோம். என்னென்னா நல்ல யானை வாடை அடிக்கி கைஸ், பயங்கரமாக. யானையோட
யானை மேலே என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லே அடிக்கு. கொஞ்சம் பார்த்தே தான் போகணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock. காய்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக யானை வாசனை அடிக்க. யானையோட பூப்பு வாசனை இல்லை, யானையோட வாசனை அடிக்கு. தலைமை எங்கே இருக்கான்னு தெரியலையா, குறுக்க வந்துடா தலைவா. டேனிங்லாம் பார்த்தே போவோம். டேனிங்லாம் முக்கால்வாசி நிற்கும். இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, முன்னாடி யாருமே கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். மொத்தம் வந்து 18 ஹேர்பின் பண்ணு கைஸ். புலிகள் காப்பகமா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. யானை சறுக்கிட்டு வந்துருக்கு போலங்க. ஒரு வீடியோவில் சறுக்கிட்டு வரும் அது மாதிரி. இன்னும் 8 ஹேர்பின் பண்ணு இருக்கு. நல்ல அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வாங்க கைஸ். இங்கே யார் ஒரு டீம் நிற்கானுங்க. ஒரு யானையை கூட காணுமே. இந்த பிளேஸ் வந்து பயங்கரமாக இருக்கு கைஸ். இப்போ தான் கூலாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மலை மேலே எதுவும் யானை நிற்க. முன்னாடி வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. நல்ல டென்ட் ஃபாரஸ்ட் கைஸ். இது என்னன்னா ஒவ்வொரு டேனிங்லையும் யானை வந்து பூ போட்டு வச்சுருக்கு. அதுதான் கொஞ்சம் கிடுகுன்னு இருக்குது. இப்போ அவ்வளோ தூரத்துலனா வண்டி திருப்பி ஓடிடுவேன். திரும்பவும் நின்றுச்சா கதம் தான். இங்கே பாருங்க, கைஸ் பாருங்க. கேஷன் எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். கீழே 2 பேர் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கிளம்பிடும். இது பேர் வந்து சென்ட்ரு கேம்ப். இந்த இருக்க இடத்துக்கு பேர். நம்ம வந்து டீ குடித்த இடம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் கேம்ப்பு. இது சென்ட்ரு கேம்ப்பு. இன்னும் கொஞ்சம் பேர் கீழே ஏதோ ஒரு சின்ன ஒரு பூச்சி போச்சு. அது வித்தியாசமாக இருந்துச்சு பாருங்க. எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நிலச்சரி ஆயிடுச்சு. ரொம்ப மழை பெஞ்சா நிலச்சரி ஆகும்ல. இப்போ குளிருது. பேஸ் கேம்பை தாண்டினதுக்கப்புறம் குளிருது. அங்கங்கே நிலச்சரி ஆகிருக்கு. மழை பெய்யும்போது வந்தாலும் கதி கந்தல் தானே. தமிழன் தங்கும் விடுதி வெல்ஃபேர். ஆக்சிடெண்ட்டாக பாரு, நொறுக்கியிருக்காங்க. கீழே வந்து பேஸ் கேம்ப் இருக்குது. பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு 3 டேர்னிங் திரும்பினதுக்கப்புறம் டவர் இல்லை, ரேஞ்ச் இல்லை எனக்கு. ஓகேவா? ராஜா அத்வான் காஃபி எஸ்டேட். காய்ஸ் பயங்கரமாக இருக்கா. என்னண்ணா இது, குரங்கெலாம் இருக்குது. பேக்கில் வந்து தூக்கிட்டு போகிறாம. அங்கே நின்று கொஞ்ச நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என்ன வெக்கடிக்குது. குளிருது. நான் அந்த ஜாக்கெட்லாம் போட்டுக்கணும்னா பயங்கரமாக இதாகுது. கொஞ்சம் அந்த மேலாம் ஏறினு வீடியோ எடுத்தோன்னா ஹைட்டாக பாரு.
ஆனால் ஆக்சுவலாக இது குட் கிளைமேட் கிடையாது. நல்ல கிளைமேட்டில் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சம்மரில் இப்படி இருக்குது, பச்சை பசேன்னு கலர் கலராக இருக்க. அதாவது பார்க்குற ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம் போல இருக்குது. நம்ம எடுத்துகிட்டே இருந்தால் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஆல்ரெடி இப்போ மணி 11 ஆச்சு. போகலாமா? ஒரு சர்ச் இருக்குது. இங்கே பாருங்க சின்ன ஒரு ஃபால்ஸு. இது 2 சைடு ரூட்டு போகுது. இதோ எவ்வளோ காமாக இருக்குது பாருங்க. நம்ம பைக் இன்ஜின் ஆஃப் பண்ணால் பாருங்கள், அந்த அங்கே தண்ணியோட சவுண்டு கேட்கும் பாருங்கள். இப்போது அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. போகலாமா? இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் மேகமலை ஹைவேஸ் டேம் இருக்குது. 8 கிலோமீட்டர்ஸில் இப்போ நான் இறங்கி அங்கே போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் அந்த சைடு தள்ளி தான் யானை சாணி கிடக்கு. இப்போ போட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இங்கே பார்க்க வந்துட்டேன். ரூட்டெலாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இங்கே ஆள் நிறைய பேர் வராதனாலே இன்னும் அழகாக இருக்குது. யாருமே இல்லை. இல்லாட்டா வந்துருக்க கொஞ்சம் 5 பேரும் அங்கங்கே ஓரமாக வண்டி நீ போய்ட்டு தனியாக போட்டுட்டா காணுங்க. இங்கே பாருங்கள், கிளைமேட் அப்படி செஞ்சிருச்சு. ஆனால் ட்ரோன்லாம் வந்துச்சோ பயங்கரமாக இருக்கும். ட்ரோன் 8 வந்துருக்கலாம், அது ஒரு விஷயம். ஸ்பீட் லிமிட் 20 தாங்க. ஓ செமையாக இருக்கா. போன டைம் இந்த மாதிரி பூ வந்து ஊட்டியில் பூத்துருக்கோம். பட்டு நாங்கள் வந்து மார்ச் நல்லா அடித்த வீட்டில் போனோம்னா எதுவுமே எங்களால் பார்க்க முடியல கைஸ். இங்கே ஒரு இது இருக்குது கைஸ், கார்டனா எஸ்டேட்டா. எஸ்டேட்டோட தான் நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ரூம்ஸ் இருக்குது, அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறேன் நான். அதுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரியல. போகிற வழியே அவன்கிட்ட கேட்டு போய்க்க வேண்டியது. இங்கே ஒரு நான் வந்ததுலேருந்து இதோட 3வது எஸ்டேட் நான் பார்க்குறேன், ஹோம் ஸ்டே. அது ஸ்டே தான். இங்கே நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் வச்சுருக்கேன் லிட்ரலி. அது ப்ரைவேட், நோ அட்மிஷன். இங்கே பாருங்கள் நிலசரி இருக்கு பாருங்கள் எப்படி. ரோட்டில் 2 சைடு இந்த கலரில் பூ பூத்துருக்கு, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கண்ணா, அங்கேருந்து அப்படி தான் இருக்குது. முடிஞ்சிருச்சு. நல்லா சைடு தான் பயங்கரமாக இருக்குது. பொன்மயில் ஹோம் ஸ்டே. இங்கெல்லாம் போட்டு ரேட்டு பொறிச்சிருவோம், அது ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு ரேட்டு பார்க்கக்கூடாது, அது ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் 2 சைடும் பாருங்கள் ஊதா கலரில் பூ பூத்து பயங்கரமாக இருக்குது. டீ எஸ்டேட்டு. டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஆனால் டீ இல்லையே. டீ வேவ்ஸ் ஸ்டீல் எஸ்டேட் லிமிடெட், அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். வாவ் நைஸ். மூணாரில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மூணாரில் கூட்டமாக இருக்குங்க, ஒத்தவே கிடையாது. அதுதான்
வண்டி நிப்பாட்டுவோம். ஹைவேஸ் பேரூராட்சி பஞ்சாயத்து லிமிடெட் பிகின்ஸ். அமைதியை வந்து சில் பண்ண சூப்பர் ஏரியா. யாருமே கிடையாது, ஃபோனில் டவரும் கிடையாது. ஒரு பாயிண்ட் டவர் கிடையாது. ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே தண்ணி ஓட அந்த சவுண்ட்லாம் கேட்குது. இடத்துல நின்று கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வர மாட்டுது. மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆகிடுச்சு. நான் ரூம் எதுவும் புக் பண்ணணும்னு தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரூம் கிடைக்கலன்னா ரிட்டன் கீழே இறங்கி தான் வந்தாகணும். ஒரு இடமும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இப்போ சம்மர்லேயே இப்படி இருக்குது. இன்னும் நல்லா ரெயின் டைம்லாம் வந்தோம்னு வைங்களேன், நுறுக்கி விட்டுறலாம். பாருங்க, ஆட்டிய பாரு, பயங்கரமாக இருக்கு. என்னது விண்டோஸ் எக்ஸ்பி மாதிரி இருக்கு. லோ பட்ஜெட் 3000 கைஸ் இது. அதுமாதிரி கார்னரிங் பண்ணும்போது அங்கங்கே வேடிக்கை பார்த்து பண்ணி உள்ளே போய் விழுந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஆக்சுவலி நம்ம மேப்பு போட்ட இடம் வந்து அதோட முடிஞ்சுது. அந்த ஹைவேஸ் இருந்துச்சுல்ல, அதோட இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதுதான். நோ என்ட்ரி கைஸ், வேற மாதிரி இருக்கு. ஏய் என்னடா இது, சர்ச்சா அது? கைஸ் மேகமலை என்னண்ணா இது? இங்கெல்லாம் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. நிறைய பாரு. சரி, நாளைக்கு ரிட்டன் வரும்போது எடுத்துப்போம். நாளைக்கு ரிட்டன் இந்த விட வருவோம், மறுபடி வரும்போது எடுத்துக்க வேண்டியதுதான். நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா எடுத்துகிட்டே இருக்கோங்க ஐஸ். எப்படி சொல்லலாம், இந்த பக்கம் இருக்கிறோம் அந்த பக்கம் இருக்கும், போரே அடிக்க மாட்டேங்குது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குது. என் ஃபோனில் மொக்கையை காட்டும். இன்றைக்கி என்னடா அவ்வளோ நல்லா காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு ஒரு ஃபால்ஸு. நம்ம மேகமலைக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. மேகமலைக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு காட்டுமிருகம். டீ எஸ்டேட் வேலை பார்க்குறாங்க மேலே. இங்கெல்லாம் வந்து தண்ணி விழுங்க ஐஸ், மேலே வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஆஹா, என்னென்னா இப்போ 1 நாள் 2 நாள் அப்படி பிளான் போட்டு வர்ற இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இங்கே வந்து நல்ல சீசன் டைமில் வரணும். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமு. இனிமேல் பாருங்கள், உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குது எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து குரூப் ரைடிங்கு தான் வரப்போகிறோம். நல்லா இருக்குது. இப்போ நானாக இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போகணும், இல்லை ரூம் இல்லை ரிட்டன் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டா நான் கிளம்பி வந்துடுவேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு, ஏன்னா இந்த படம் நான் தான் போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு வந்துட்டு இல்லை ப்ரோ ரூம் இல்லை ப்ரோ திருப்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னா மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு வர முடியாது. அதாவது வந்துடுவான், கூப்பிட்டா வந்துடுவான், வரமாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அது வந்து கூட்டு போய்ட்டு கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி ஊட்டிக்கு கூட்டு போய்ட்டு காப்பரா போயிடுச்சு. அதனால இந்த டைம் நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்து எல்லோரையும் கூட்டுங்க வருவோம். ஆனால் அதான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த சம்மர்லேயே வைப் இப்படி இருக்க, ரெய்னி சீசன்லாம் வந்தோம், மான்சூனெல்லாம் வந்தோம்னு நீங்கள் அவ்வளோதான். இங்கே ஒரு வீடு எடுத்துருன்னு நினைக்கிறேன் வாடகைக்கு. இப்போ என்னென்னா, நான் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வாட்ஸ்அப்பில் யாருக்குமே அனுப்ப முடியாது. அனுப்பி அவங்கள வெறுப்பேற்றலாம் பார்த்தா கூட இங்கே வச்சு முடியாது நம்மளால். அதனால எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுமோ எடுக்க முடிஞ்சிட்டு நாளைக்கு போயிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வெறுப்பேற்றினாரு. எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி கூட போட முடியாது. சரி, அதுவும் நல்லது தான்.
கைஸ் ஹைவேஸ் டேமு. தண்ணி இல்லை. சுத்தமாக தண்ணி இல்லை. பிளாக் பேந்தரா மாத்தாடி. பேச்சியம்மாள் உணவகம். இப்போ சாப்பிட்டுக்கலாம். பேச்சியம்மாள் உணவகம் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துலையும் ஒரு ஹோட்டல் இருக்குது தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிட்டுப்போம். ஃபஸ்ட்டு ரூமை போட்டு அங்கே போய் லக்கேஜ் நான் வச்சுட்டு கூட ரிட்டர்ன் வர்றது கூட நான் ரெடி தான். டாஸ்மார்க்கா பாவிகளா, கீழே வந்து லிக்கிறது இருக்கா அப்படின்னு செக்லாம் பண்ணும்போது என்ன நினச்சேன், ஓ பேண்டட் ஏரியா போல் சரக்கு அடிக்க முடியாது போலாம் பார்த்தா டாஸ்மார்க் இருக்குங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இடம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே குப்பன் கிடைக்கிறது பாட்டில் மட்டும்தான், சரக்கு பாட்டில் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. டூரிஸ்ட்லாம் பெருசாக யாரும் இங்கே வர்றதில்ல, அதனால் நீட்டாக இருக்குது. சரக்கை போட்டோன்னா கொண்டு போயிடணும். அங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல கைஸ். நான் பாட்டுக்கு ரோட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கேன். அது என்னது, போலீஸ் ஸ்டேஷனா? இப்போ நான் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் எங்கேன்னு தெரியல. ஹைவேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து எங்கள் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்டே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அங்கே போய் ரூமை போடணும். ஃபஸ்ட்டு ரூமை போட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு, ஆனால் அந்த ரூம்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். மொத்தத்தில் விரல் விட்டு என்றளவு தான் இங்கே வீடு இருக்குது. எங்கேயாச்சும் ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது பார்ப்போம். கெஸ்ட் ஹவுஸ் இங்கே பாருங்கள், அந்த ரூம்ஸ் எங்கே இருக்குது பார்ப்போம். அண்ணா வந்துட்டுல தைல வாசனை. இங்கே ஏதோ இருக்குது. சர்ச்சு டவர் இருக்குது. இந்த இருக்கு கைஸ் ஹைவே பஞ்சாயத்து ரூம். இந்த இருக்குது ஹைவேஸ் பெரூராட்சி டவுன் பஞ்சாயத்து. நாட்டில் தமிழ் வாழ்க. ரூமு இல்லை, புக் பண்ணலை. ஒரே ஒரு ஆள் தான். ஆக்சுவலாக சிங்கிள் ரூம் கிடையாது, டபுள் பெட்ரூம் தான். அதுக்கு வந்து 1200. இப்போ 2 பேர் வந்தால் 600 ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சோலோ தானே ஒன்று. இப்போ அந்த 1200 நான் தான் கொடுத்தாகணும். ரூம் கீ வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். மேலே தான் ரூம் இருக்குது. ஸோ என்னென்னா, இங்கே சோலோ வந்தீங்கன்னா 2 பேர் ரூம் தான் இருக்குது, சிங்கிள் ரூமே கிடையாது. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 1600ங்கிறது கம்மி தாங்க 2 பேருக்கு. ஒரு ஆளுக்கு 600 ஆச்சு. இதாக இருக்குது மேலே அந்த அக்கா. சாப்பாடுக்கு அந்த கீழே பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. எவ்வளோ என்ன ரேட் அது? ஓ சரி சரி கைஸ், இதாங்க ரூமு. கொஞ்சம் கவர்மெண்ட்டோட தான், கொஞ்சம் ஆவரேஜ் கூட மரமாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா மற்ற ப்ரைவேட்டில் ஃபுல்லாக 2000 3000 அந்த மாதிரி இருக்குது. இது கவர்மெண்ட்டே 1200. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 2-3 பேர் வந்தீங்க அப்படின்னா லாபம் 1600 தான் 3 பேருக்கு. ஸோ தனியாக வந்தனால எனக்கு வந்து 1200 வந்துச்சு. இதே 2 பேர் வந்திருந்தாலும் 1200 தான். நான் சிங்கிள் ரூம் கிடையாதுல்ல, அதனால. இல்லை நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து ப்ரைவேட்லாம் தங்குவேன்,
இதெல்லாம் தங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. 2-3 ப்ரைவேட்டு இதோட நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன், வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து போக வேண்டியதுதான். ஸோ நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குது கைஸ். ஸோ இது வந்து ஒரு மெஸ், இது வந்து முருகன் மெஸ் தான். இங்கே வந்து நைட்டு வந்து சப்பாத்தி, தோசை. ஸோ இப்போ வந்து சாப்பாடு இருக்குது. சாப்பாடு வந்து 100 ரூபா. இப்போ வந்து சாப்பாடு சமைச்சிட்டு தான் இருக்காங்க. மணி 11 ஆகுது. சரி, ஓகே, வாட்டர் பாட்டில் அதை வாங்கிட்டு போகலாம் பார்க்கேன். ஸோ எல்லாமே இருக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் உங்கள் நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு எத்தனை பேர் வந்தீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு வந்து அவங்களே செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ ஃபுட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதை நான் போஸ்ட்டே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்க வந்தேன். ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெஸ் வந்து நான் வர வழியில் இருக்குது, பேச்சு முத்தோ அதோ ஒன்று. நான் வரும்போது ஒன்று பார்த்தேன், அங்கே தான் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ 2 நல்லாயிருக்கோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, பட் இங்கே வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா சாப்பாடு. இட்லி வந்து ஒரு இட்லி 10 ரூபா. அதுக்கப்புறம் தோசை வந்து 50 ரூபா. நார்மல் இப்போ வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ 7 அப் வந்து நம்ம ஊரில் 40 ரூபானா இங்கே 45 ரூபா, 5 ரூபா தான் கூட இருக்குது. நான் நினச்சேன் வச்சு பொறிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல. இப்போ வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபானா 25 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. சரி, ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக போடுவோம். ஸோ நான் வந்து இங்கே வந்துட்டு ரூம் புக் பண்ணிட்டேன். அதான் என்னோடய ரூமில் போய் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நான் கொஞ்சம் குட்டி தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே ஒரு கடையில் நான் வந்து சாப்பிட்டேன். அந்த கடையில் ஃபுட்டு ஓகேவாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மேகமலைக்கு வர்றவங்க வந்து இங்கே வந்து பெருசாக ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. மொத்தத்திலே ஒரு 4-5 ஸ்டேஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டோடது. ஸோ இங்கே வந்து சிங்கிள் பெட்ரூம்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கே டபுள் தான். ஸோ இது வந்து நான் வந்து 2 பேருக்குள்ள காசு வந்து பே பண்ணி இங்கே வந்து இருக்கேன். ஒரு ஆளுக்கு வந்து 600 அந்த மாதிரி ரேஞ்சு, 1200. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுட்டுலாம் ஓரளவுக்கு தான் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாவோ அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் அதுக்காண்டி ரொம்ப மோசம்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவாக இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இங்கே வந்து சுத்தமாக டவர் கிடையாது, சுத்தமாக எதுலேயுமே டவர் இல்லை. ஸோ ஃபோனில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு 1 டே இங்கே வந்துட்டு இந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு தனியாகவோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்துட்டு தனியாக சில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரூம்ஸுமே பெரிய அளவுக்குலாம் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் பர்ஃபெக்டாக அப்படிலாம் இருக்காது. ஸோ ஓகேவாக இருக்கும். அதுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சா வாங்க. ஆனால் இது வந்து மஸ்ட்டு ட்ரைட் பிளேஸ்னு. ஸோ இது கவர்மெண்ட்டோட தானே. சரி, இது பக்கத்துலேயுமே லேக்கு, பக்கத்துலேயே ஃபுட்டு கடைலாம் இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது. நான் வரலையே 2-3 நாள் இருந்துச்சு, எல்லாமே காட்டுக்குள்ளே இருந்துச்சு. சரி, ஓகே, இங்கே தங்கிடுவோங்க, தங்கிட்டேன். இங்கே தான் பக்கத்தில் கடைலாம் இருக்குது. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்றா கீழே உடனே போய் வாங்கிப்பேன். பட் அங்கே அப்படி கிடையாது, வண்டி எடுத்து இங்கே வரைக்கும் வரணும். ஸோ இது கொஞ்சம் எனக்கு எல்லாமே ஈஸியாக அக்சசபிளாக இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் தூரம் போகணும், பட் இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா மெட்டுன்னு இருக்குது. ஸோ அதுதான் அதோட டெட் எண்டு. ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். அதுக்கு இடையிலேயே நிறையா மேகமலை டூரிசம் அப்படின்னு நிறையா 2-3 இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி வரலாம். வாங்க போகலாம் மகேஷ். என்ன ஏதாவது கேட்கும்?